தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 19,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தவித கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது, எந்தவித எக்ஸாமினேஷனும் கிடையாது. தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு என்ன மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் நான் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், தனித்தனியாகவே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதற்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி புது கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே அப்படியே தெரிஞ்சுக்கணுமா, நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும், நல்ல ஒரு சேலரி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணி அனுப்பலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, எவ்வளோ வயது இருக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம மேலேருந்து பார்த்துட்டு வரலாம் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் மருத்துவ அலுவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். இதற்கு உங்களுக்கு 40,000 பார்த்தீங்கன்னா சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிழல் மற்றும் நிர்வாக உதவியாளருக்கு சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 45 வயது இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எடிக்டர் அண்ட் பிஹேவியர் தெரப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக வந்து இருக்காது. பட் இதற்கு கீழே இருக்கக்கூடிய ஜாப்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். என்னன்னா சோசியல் ஒர்க்கர், சமூக சேவகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 40 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். சேலரி உங்களுக்கு 23,800 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முதுநிலை ஆய்வக நுட்புணர், இதற்கு உங்களுக்கு 40 இருக்கணும் வயது. இதற்கு உங்களுக்கு 25,000 மாத சம்பளம். நெக்ஸ்ட் லேப் அட்டண்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆய்வக உதவியாளருக்கு. இதற்கு உங்களுக்கு 40 இருக்கணும் வயது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 8,500. நெக்ஸ்ட் தரவு உள்ளிட்ட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வயது 35 வந்து இருக்கணும். இதற்கு நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு இல்லை 12ஆம் வகுப்பு இல்லைனா டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ணிக்க முடியும். மாதம் 12,000 சேலரி. நெக்ஸ்ட் டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 40 இருக்கணும் வயது. இதற்கு நீங்கள் ஸ்கூல் வந்து நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 13,500 வரைக்கும் சேலரி கிடைக்கும். நெக்ஸ்ட் மருத்துவ அலுவலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 40 பார்த்தீங்கன்னா வயது இருக்கணும். 60,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம். நெக்ஸ்ட் சுகாதார ஆய்வாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 35 இருக்கணும் வயது. இதற்கு உங்களுக்கு 14,000 பார்த்தீங்கன்னா சம்பளம். ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும். 10ஆம் வகுப்பு நீங்கள் தமிழில் வந்து பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலே உங்களால் சுகாதார ஆய்வாளர் இந்த போஸ்டிங்கை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறையா ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் சூட்டபிளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதிகபட்ச கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுலேருந்து நீங்கள் எனி டிகிரி நீங்கள் படித்தால் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ஜாப்போட அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பதவியின் பெயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம போஸ்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த இடத்துல வந்து எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரின் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட பேரை வந்து இதில் எழுதிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட் நீங்கள் பிறந்த தேதி அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வயது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதி வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும், என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த அப்ளிகேஷன் அனுப்பும்போது சான்றிதழ்களும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்போட டிசி இருக்கும் இல்லையா, இல்லை நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இல்லை டிகிரி படிச்சிருந்தாலுமே சரி, எந்த ஜாப் போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட ஜெராக்ஸ் காப்பி. நெக்ஸ்ட் உங்கள் ஆதாரோட நம்பரை வந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆதாரும் ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன மதம் என்ன சாதி, அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இதில் வரீங்கன்றதை வந்து எழுதிட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்ப போகிறீங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸோட லெட்டர் இருக்கும் இல்லையா, அதோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேணாம், அந்த பாக்ஸை அப்படியே எம்டியாக விட்டுருங்க. இதில் உங்களோட பெர்மனன்டான அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. இதில் நீங்கள் தற்காலிகமாக இருக்கக்கூடிய முகவரி எழுதிக்கோங்க. இன்கேஸ் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான் அப்படின்னா ஸோ 2 அட்ரஸையும் சேமாக இருக்க மாதிரி எழுதிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது ஆதார் அட்டை இல்லைனா வாக்காளர் அட்டை இல்லைனா குடும்ப அட்டை, இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நீங்கள் எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடம், நீங்கள் எந்த தேதி வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த தேதியை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷன் எங்கே அனுப்பணும், எந்த தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது உங்களோட என்ன ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பணும்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அது உங்களோட SSLC 10th 12th இல்லைனா டிகிரி இதில் வந்து உங்களோட மார்க் ஷீட்டோட டிசி வந்து வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மாற்றுச் சான்றிதழ், இதான் பார்த்தீங்கன்னா டிசின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் உங்களோட படித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த சர்டிஃபிகேட், இது வந்து உங்களோட டிசி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இருப்பிட சான்று, முன் அனுபவ சான்று. இன்கேஸ் நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வர்றீங்க, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், நான் எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை விடோஸ் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் எதுவுமே நீங்கள் வைக்க தேவையில்ல. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெம்பரவரி ஜாப் போஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போயுமே வந்து பெர்மனன்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் இருக்கும் இல்லையா, ஸோ அது நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்கேஸ் இந்த அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா நேரில் கூட கொண்டு போய் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை கொடுக்க முடியும். அப்படிலாம் நீங்கள் போஸ்ட் மூலமாகவே இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி 24/3/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இனிமேல் இந்த வீடியோ பற்றி டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள்.